இப்ப வெண்பாவோட கடத்தலுக்கு முக்கிய காரணமா இருந்தது இந்த தீபிகா தான் அப்படிங்கிற விஷயத்த மல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. மல்லி தெரிஞ்சுக்கிட்டதால மல்லியோட வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற மாரி தான் மல்லி நெனைக்கிறாங்க. ஏன்னா மல்லி தான் கூட்டிட்டு போய் தொலைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்ப வரைக்குமே விஜய் அவங்க மேல கோபத்துல இருக்கிறாங்க. இதோட பின்புலத்துல இந்த தீபிகா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்ப மல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதால, இப்ப விஜய் கிட்ட நடந்த விஷயத்த எடுத்து சொல்றாங்க. இதனால விஜய் என்ன சொல்ல போறாங்க? அவங்கள பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு சரி ஓகே தீபிகா தான் காரணமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அந்த மல்லி மேல இருக்கிற கோபம் இன்னும் அதிகமா தான் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, இந்த தீபிகா சரியில்ல. அவங்களோட பேச்சு, நடவடிக்கை எதுவுமே சரியில்ல. அப்படி இருக்கிறப்ப, அவங்க இருக்கிற இடத்துக்கு என் குழந்தைய கூட்டிட்டு போகாத நான் சொன்னேன். பாரு அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி, திரும்பவும் மல்லிய அவங்க வார்ன் பண்ண தான் செய்வாங்க. அவங்க கிட்ட கோபத்த காமிக்க தான் செய்வாங்க. இப்ப தீபன் ஐஸ்வர்யாவ கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. தீபன், தீபிகா 2 பேரும் இப்படி வீட்டுக்கு வந்த இடத்துலயா பேசணும்? அவங்க வீட்ல 2 பேரும் பெர்சனலா பேச வேண்டிய விஷயத்த எல்லாம் இப்ப விஜயோட வீட்ல வந்து பேசி, இப்ப மல்லிக்கு அந்த விஷயம் தெரியிற மாரி நடந்து போயிடுச்சு. இதெல்லாம் ஓகே பரவாயில்ல. இந்த தீபிகாவுமே ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் நெஞ்ச கொடுமைகளா நம்ம விஜய், மல்லிக்கு 2 பேருக்கும் பண்ணுனாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் நல்லவங்களா திருந்திட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மேல நமக்குமே ஒரு பரிதாபம் இருக்க தான் செஞ்சது. இருந்தாலுமே அவங்க பண்ண தவறு இப்ப மல்லி, விஜய் 2 பேருக்கும் தெரிஞ்சது உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கு. இத வச்சு நம்ம மல்லி, விஜய் 2 பேரும் என்ன முடிவு எடுக்க போறாங்க? என்ன முடிவு எடுத்தாலும் என்னதான் பண்ண முடியும்? ஏன்னா அவங்க கடத்தப்பட்டதுனால என்னென்ன கஷ்டங்கள அனுபவிக்க முடியுமோ எல்லா கஷ்டங்களையுமே நம்ம வெண்பா அனுபவிச்சுட்டாங்க. இப்ப அவங்க கிட்ட கோவப்பட்டோ, இல்ல அவங்கள தண்டிச்சோ, இல்ல அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்தோ எந்த ஒரு பலனும் இல்ல அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். அதோட விட்டாங்களா, இப்ப வெண்பாவுக்கு உடல்நிலை சரியில்ல. இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாரி அவ்ளோ பிரச்சனைகள சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்துக்குமே தீபிகா தான் காரணம் அப்படிங்கிறப்ப, அவங்க கூட கொஞ்சம் கோவப்பட தான் செய்வாங்க. அத தவிர வேற எதுவுமே இந்த தீபிகாவ பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இப்ப தீபன் என்ன பண்ண போறாங்க, நிச்சயமா விஜய், மல்லி 2 பேர்கிட்டயுமே கையெடுத்து மன்னிப்பு கேட்க தான் செய்வாங்க. ஆனா நம்ம விஜய் தீபன சும்மா விட மாட்டாங்க. நிச்சயமா அவங்க சட்டைய புடிச்சு பல கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்ம வெண்பாவுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அப்கமிங்ல கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதால வெண்பா நல்ல விதமா க்யூர் ஆயிருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.